ஸோ தினம் ஒரு திருக்குறள் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குறள் என்ன அப்படின்னு சொன்னால் பொறையுடைமை அந்த அதிகாரம் தான். ஓகேவா? ஸோ அதில் அது என்ன இயலில் வரும்னா இல்லறவியலில் வரும். அந்த இல்லறவியல் எந்த பாலில் வரும்னா அறத்துப்பால். ஓகேவா? ஸோ பொறையுடைமையில் 6வது திருக்குறள், ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் அடி மாறாமல் எழுத கற்றுக்கோங்க. பொறுத்தாருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் தான் வரும். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு அப்படிங்கிறது முதல் அடி, பொன்றும் துணையும் புகழ் 2வது அடி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் திருக்குறளை வச்சு 3 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறோம். ஒன்று அடிமாறாமல் எழுதுறது, இன்னொன்று இண்டிவிஜுவல் மீனிங்ஸு. அந்த பர்டிகுலர் திருக்குறளில் பர்டிகுலர் வேர்டு என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்க, அந்த மீனிங் வந்து ஜென்ரல் மீனிங் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் இந்த இடத்துல என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதில் கடைசியாக ஒட்டுமொத்த அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ மீனிங் என்னங்கிறத பார்ப்போம். ஒருத்தாருக்குன்னா தண்டித்தவருக்கு, இல்லைன்னா கோபப்பட்டவருக்கு, அதாவது தனக்கு ஒரு துன்பம் யாராவது கொடுத்துட்டாங்க, இல்லை தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறவங்க. ஓகேவா? தண்டித்தவருக்கு. ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம், அது சின்ன ஒரு இன்பம் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? யாரு? திருவள்ளுவர். ஸோ பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும், பொறுமையா இருந்தவருக்கு, தன்னை ஒருத்தன் தண்டிச்சுட்டான், தனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், இருந்தாலும் அதை பொறுமையா கடந்து போற ஆளுங்களுக்கு பொன்றும், என்னைக்கும், பொன்றும் அப்படின்னா என்றும், காலகாலத்துக்கும் துணையும் புகழ். பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ், என்னென்னைக்கும் அது துணையாகவும் புகழாகவும் நிலைக்கும் அந்த பெருமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.